உங்களுடைய கணவருடைய செய்தி வந்த நாளுங்கிறது எந்த நாளா இருந்தது? என்ன நடந்தது? மேம் அது வந்து ஆக்சுவலா ஜூன் 10 வந்து நானு "வா தமிழா வா" நிகழ்ச்சி கலைஞர் டிவி ஷூட்ல கடைசியா பேசிட்டு வச்சதுக்கப்புறம், அதுதான் எனக்கு கடைசி காலா இருக்கும்னு நானு நெனச்சே பார்க்கவே இல்ல. ஃபோன் மேல ஃபோன் வந்துகிட்டே இருக்கு. கன்டினியூவஸா ஃபோன் வருது. எந்த காலுமே கனெக்ட் ஆகவே இல்ல. எல்லாமே கட் ஆயிட்டே இருக்கு. திடீர்னு அப்புறம் ஒரு கால் மட்டும் கனெக்ட் ஆகுது. எடுத்து பேசினா, அது மாரி நான் ஓல்மங்கலத்துலேருந்து பேசுறேன். அருணா அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. முத்துராமலிங்கமும், அருணாவும் ஒண்ணா போனதுல வண்டியில முத்து இறந்து போயிடுச்சு. அருணாக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் வருது. ஊருக்கு போற வரைக்கும் அழுதுகிட்டே போறேன். எனக்கு அதுவரைக்கும் தெரியல அருணாக்கு இவ்ளோ பெரிய உள்ள பாதிப்பு இருந்திருக்கு அப்படிங்கிறதே தெரியல. என் தம்பியும் சொல்றான், போய் மச்சானுக்கு ஒண்ணும் இல்ல. அவர வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலான்னு சொல்றாங்க. லைட்டா வந்து தாடையில வந்து காயம் இருக்குது அவ்வளோதான் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றான். காலையில போய் பார்க்குறேன், எனக்கு லைட்டா நைட் ஃபுல்லா நெஞ்சு வலிச்ச மாரி இருந்துட்டே இருக்கு. கழுத்தும் வலிச்சுட்டே இருக்கு. நம்ம போவோம் ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு நான் சொல்றான் அருணா. நான் சொல்றேன், எதுவுமே வேணாம் நம்ம சென்னை போயிருவோம் அப்படின்னு சொல்றேன்.